Exercise 1.3 la fourth sum. 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days, while 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. Find the time taken by one man alone and that of one woman alone to finish the same work by using matrix inversion method. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு உமன் மட்டும் தனியாக அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, ஒரே ஒரு உமன் மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்ஸ், இந்த ஒர்க் டன் கொஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு மனுஷன் வந்து இந்த வேலையை எத்தனை நாளில் செய்கிறாங்க, இப்போ ஒரு மேனும் 2 விமனும் சேர்ந்து இந்த வேலையை, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் வந்து என்னது இன்டைரக்ட் வேரியேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்டைரக்ட் வேரியேஷன்ஸ்னா இப்போ ஆட்கள் கூட கூட என்னது வேலைகள் குறையும். இப்போ 2 பேர் வந்து 10 நாளில் வேலை செய்கிறாங்க ஒரு வேலையை அப்படின்னா, 4 பேர் சேர்ந்தாங்கன்னா இப்போ மடங்கு அதிகமாக என்னது வேலை குறையும் இல்லையா? அதை மாதிரி இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறோம், நம்ம இன்டைரக்ட் வேரியேஷன் மெத்தடில் நம்ம இது போடணும். இப்போ இது வேறு ஏதாவது கொஷின்ஸ், இப்போ ஒரு பொருளோட விலை, ஒரு பேக் வந்து 500 ரூபா அப்படின்னா 10 பேக்கோட விலை எவ்வளோ அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம் இல்லையா? அப்போ பேக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது விலையும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று அதனோட எதுவும் இன்க்ரீஸ் ஆகுதுங்கும் போது அது டைரக்ட் வேரியேஷன்ஸ். ஒன்று குறையுது, அதனோட ஆன்சர் நம்ம இன்னொன்று கண்டுபிடிக்கிறதும் அதுவும் குறையுது அப்படிங்கும்போது அது என்னது, அதுவும் டைரக்ட் வேரியேஷன்ஸ். ஓகேவா? ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகணும், அது மாதிரி இருக்கிறது டைரக்ட் வேரியேஷன்ஸ். அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னது, வேலை ஆட்கள் அதிகமாகும் போது நாட்கள் குறையும், நாட்கள் குறையும் போது வேலை அதிகமாகும், அந்த மாதிரி மாறி இருக்கிறதுனால அது என்னது இன்டைரக்ட் வேரியேஷன்ஸ். அப்போ இன்டைரக்ட் வேரியேஷன்ஸுங்கிறதுனால நம்ம சம்மெல்லாம் போடும்போது நம்ம என்ன செய்யணும், டினாமினேட்டரில் இந்த ஃப்ராக்ஷன்ஸாக வரும். ஓகேவா? நம்ம அதை எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸுங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், 1 மேனோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1 மேன் கேன் ஃபினிஷ் ஒர்க் இன் X டேஸ். ஓகேவா? X டேஸில் முடிக்கிறான். அதேமாரி ஒய்ங்கிறது என்னது, ஒரு உமன் அதை செய்கிறதுக்கு 1 உமன் கேன் ஃபினிஷ் ஒர்க் இன் Y டேஸ். ஓகேவா? இப்போது ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறான் அப்படிங்கிறத எழுதிக்கணும். அப்போ 1 மேன் வந்து 1 டேயில் எவ்வளோ ஒர்க் செய்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகிடுது, அப்படியே ஃப்ராக்ஷனில் வந்துடும் 1/x. அதே மாதிரி என்னது, ஒரு உமன் மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும் 1/yன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ ஒரு மேன் வந்து 1 டேக்கு 1/x ஒர்க்கு, அது இப்போ 4 மென்னுன்னா என்ன ஆகிடும், இது அப்படியே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவீங்க. இதே 5 விமன் அப்படின்னா என்ன ஆகிடுவீங்க, 5 × 1/y அதேமாதிரி மாற்றிக்குவீங்க. ஓகேவா? இப்போ கொஷினில் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4 men and 4 women can finish அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகும், 4/x நம்ம என்ன எழுதிக்கலாம், 4 men and 4 women எவ்வளோ நாளில் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறாங்க 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறதுக்கு 4/x ப்ளஸ் இங்கே 1/yங்கிறது உமனுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க 4/y which is equal to எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க பாருங்கள், 3 டேஸில் முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ முடிக்கிறாங்க, 4 மென்னும் 4 விமனும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 3 டேஸில் முடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதுவும் என்ன செய்யணும், 1/3 தான் எழுதிக்கணும். ஓகேவா? அதே போல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. ஓகேவா? இதே மாதிரியே இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே என்ன செய்யணும், அதுவும் ஃப்ராக்ஷன்ஸில் வரணும். 2 மென்னுங்கும் போது என்னது 2 men அண்டு எத்தனை விமன் இருக்காங்க, 5 விமன், அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் இந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னா அதே என்ன செய்யணும், நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதிக்கணும். 2/x ப்ளஸ்ஸு 5/y இன்னும் எத்தனை டேஸில் முடிக்கிறாங்க, 4 டேஸில் முடிக்கிறாங்க. அதையும் நம்ம என்ன தான் செஞ்சுக்கணும், ஃப்ராக்ஷனில் தான் எழுதிக்கணும், 1/4. ஓகேவா? இப்போ இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம 1/x 1/yன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 1/xங்கிறது எக்ஸுனும் 1/yங்கிறது கேபிட்டல் ஒய்னும் மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா? லெட் கேபிட்டல் X is equal to 1/x, கேபிட்டல் Y is equal to 1/yன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஈக்குவேஷன் எப்படி ஆகிடும், 4x ப்ளஸ்ஸு 4y ஈக்குவல் டு 1/3ன்னு மாறிடும். அதே மாதிரி இங்கேயும் என்ன ஆகிடும், 2x ப்ளஸ்ஸு 5y ஈக்குவல் டு 1/4ன்னு ஆகிடும்.
ஓகேவா? அடுத்தது நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் தான் இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம என்ன செய்யலாம்? மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 4x 4yலேருந்து என்ன செய்ய போகிறோம்? 4 எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 2x 5y அப்படின்னு இருக்க, அதுலேருந்து 2yயும் 5yயும் எடுத்துக்கிறோம். இன்டூ இந்த இடத்துல என்ன இருக்குது? கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு இருக்கா, அதனால் இந்த சைடில் மேட்ரிக்ஸில் எக்ஸு ஒய் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட என்ன இருக்குது? இங்கே 1/3 1/4 1/3 1/4ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்போவுமே போல் என்ன செய்யணும்? ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. இப்போ நம்ம எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஈக்குவல் டு இந்த ஏ அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகிடும்? ஏ இன்வர்ஸ் இன்டூ பின்னு ஆகிடும். இப்போ ஏ இன்வர்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், அது டேரெக்டாகவே நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஏ இன்டூ பி. 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஏ என்னது? இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸில் உள்ள அந்த மேட்ரிக்ஸுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 5 4s are 20 மைனஸ் 2 4s are 8. ஓகேவா? இன்டூ அட்ஜாயின்ட் ஏ. அட்ஜாயின்ட் ஏ எப்படி 2 cross 2க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த மெயின் டயக்னலில் இருக்கிற எலமெண்ட்டை இடத்த மாற்றி எழுதிக்கணும். இன்னொரு டயக்னல் இருக்கு இல்லையா, அந்த டயக்னலில் வெறும் சைனை மட்டும் என்ன செஞ்சுக்கணும்? மாற்றி எழுதிக்கணும். ஓகே? இன்டூ இங்கே பின்னு இருக்கிற மேட்ரிக்ஸ் இந்த 1/3 1/4 அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. என்ன ஆகும்? 1/20 மைனஸ் 8ங்கும் போது 12ன்னு ஆகிடும். இன்டூ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட்டு ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக எழுதிக்க போகிறோம். ஓகேவா? 5 × 1/3 5/3 மைனஸ் 4 × 1/4ங்கும் போது மைனஸ் 4/4 ஆயிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு லைனில் -2 -4ன்னு இருக்குது. இந்த இடத்துல 1/3 1/4ன்னு இருக்குது. அப்போ செகண்டு ரோவை அந்த ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போய்க்கிறோம். ஓகேவா? -2 × 1/3ங்கும் போது -2/3 ப்ளஸ் 4 × 1/4ங்கும் போது ப்ளஸ் 4/4ன்னு ஆகிடும். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 1/12 இன்டூ இது என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம 4/4ங்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் என்ன ஆகிடும்? 1ன்னு ஆகிடும். 1ன்னு ஆகிடும். இங்கேயும் 1ன்னு ஆகிடும். அப்போ 5/3 -1ன்னு இருக்குது. அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துக்க வேண்டியதான். 5/3 -1ங்கும் போது 3 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 - 3/3 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? 2/3. அதே மாதிரி இங்கே பாருங்கள், -2/3 + 1ங்கும் போது இந்த 3 எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும்? 3 - 2/3ன்னு வரும். அப்போ 1/3. ஓகேவா? இப்போ இந்த 12 என்ன செஞ்சுக்கிறோம்? உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இல்லைன்னா இந்த 1/3 வெளியில் காமனாக எடுத்துருங்க. அப்போ என்ன ஆகிடும்? 1/3 வெளியே எடுத்திங்கன்னா 12 × 3 36ன்னு ஆகிடும். 1/36 இங்கே 2 1ன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம்? கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய்ன்னு தானே வச்சுருக்கோம். அதை விச் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்க போகுது? 2/36. ஒய்க்கு என்ன வேல்யூ இருக்க போகுது? 1/36ன்னு இருக்க போகுது. ஓகேவா? x is equal to 2/36 and capital Y is equal to 1/36. நம்ம கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஆனால் ஒரிஜினலாக அங்கே என்ன இருக்குது? ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்ன்னு இருக்குது. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை நம்ம மாற்றிக்கணும். அப்போ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அது 1/xன்னு இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படியே தலைகீழ போட்டுக்கோங்க. 36/2 விச் இஸ் ஈக்குவல் டு 18. அடுத்தது என்னது? இங்கே ஒய் இருக்கு இல்லையா, அதை மாற்றி எழுதிங்க. கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/ஸ்மால் ஒய் இம்ப்ளைஸ் ஸ்மால் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1/36 36/1ன்னு ஆகிடும் விச் இஸ் ஈக்குவல் டு 36. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்மால் எக்ஸுங்கிறது 18, ஸ்மால் ஒய்ங்கிறது 36. ஓகேவா?